குர்ஆன் மேல ஒருத்தன் காதல் வருமா இதை படிச்சான்னு சொன்னா இப்படி சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி 7 வானம் இருக்குது. தெரிஞ்சா 7 வானம் தெரிஞ்சா விளக்கம் சொல்லிட்டு போங்க. தெரியலையா நமக்கு தெரியாத 7 வானங்கள் இருக்குங்கிறான் அல்லாஹ். அதுல நம்ம அமல் செய்வதற்கு ஒண்ணும் இல்ல. 7 வானம் நம்புறோம்டா அது ஒரு வகையான மூடலான ஒரு விளக்கம். என்ன செய்யறா தெரியுமா? 7 வானத்துக்கு விளக்கம் தந்துடுறா. எப்படி முதல் வானம் இருக்குல்ல அதுலதான் சந்திரன் ஃபதனாக அல் கமரு ஃபி ஸமாஇ துன்யா. முதல் வானத்துல சந்திரனை கொண்டு ஒட்டி வச்சிருக்கான். அது முதல் வானம் கண்ணாடி மாதிரி இருக்குமா. இரண்டாவது வானத்துல என்ன இருக்குது? உத்தாரிது ஃபி சானியா. உத்தாரிதுனா மெர்க்குரி. மெர்க்குரிங்கிற அந்த கோள் இரண்டாவது வானத்தில் இருக்கிறது. அப்புறம் ஜஹராங்கிற கோள் ஃபி சாலிசா. ஜஹரான வீனஸ் அது மூணாவது வானத்தில் இருக்கிறது. ஒரு ஷம்ஸ் ஃபி ராபியா. நாலாவது வானத்துல சூரியனை கொண்டு ஒட்டி வச்சிருக்காங்க. மிர்ரீஹ்ங்கிறது செவ்வாய்ங்கிறது அஞ்சாவது வானத்தில் இருக்கிறது. வியாழன் சொல்லக்கூடிய முஸ்தரிங்கிறது ஆறாவது வானத்தில் இருக்கிறது. ஜுஹல் சொல்லக்கூடிய சனி ஏழாவது வானத்தில் இருக்கிறது. இந்த வானத்துக்கெல்லாம் கீழே கம்ப்யூட்டருமே இருக்கிறது. அதாவது எதுவுமே வானத்தில் கிடையாது. இதெல்லாம் தாண்டி சூரியனுக்கு ஒரு கேலக்சி முடிச்சு அடுத்த ஒரு கேலக்சி அதுக்கெல்லாம் மேலதான் ஆகாயம் வானம்ங்கிறது இருக்கிறது. என்ன செய்யறாங்க?